வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் எக் பாஸ்தா அதுவும் ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுலேயே தேவையான அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்தாவும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச தண்ணியையும் பாஸ்தாவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பொடி பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு தக்காளி பழத்தோட சாறை சேர்த்துக்கோங்க. அப்படியே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்தா வேக வச்ச தண்ணியை 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா பாஸ்தா வந்து கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வர்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தாவும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பீஸா சீசனிங் எதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தனியாக வேறொரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிராம்பிள் பண்ண முட்டையை பாஸ்தாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாஸ்தாவும் முட்டையும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் கார்னிஷனுக்காக கொஞ்சோண்டு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுதான், நம்மளோட சுவையான எக் பாஸ்தா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே குயின்ஸ் பிரைடல் மேக்கப் சேனலுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.